தேவனுடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதோடைய 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். அப்பொழுது அவர் படவிலே ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரிகளில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லி கொண்டார்கள். இயேசு அவருடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் வாசிக்கிறதான ஒரு சம்பவம், திமிர்வாதக்காரனுக்கு தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல திமிர்வாதக்காரனை, நடக்க முடியாத அவனை கட்டிலோடு கூட 4 பேர்கள் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவனை தூக்கி கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். என்ன காரணம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் நிச்சயமாக அவர் சுகம் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அந்த கொண்டு வந்தவர்களுக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்து, உங்கள் விசுவாசத்தை நான் இன்னும் என்ன செய்கிறேன், வர்த்திக்க செய்கிறேன் என்று சொல்லப்படுகிற நிலைமையில் திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தார் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அதே மாத்திரமல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலமாக திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்கிறது. திமிர்வாதக்காரன் சுகமடைந்து நல்லவனாக வீட்டுக்கு திரும்பி போகிறான். அதுபோல் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவகுமாரனாக இருக்கிறார். ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவரை யாராக பார்க்கிறார் என்று சொன்னால், சாதாரண மனுஷனாகத்தான் பார்த்தார்கள். மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்தவே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இவர்கள் தன்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்பவும் இல்லை, அவரிடத்தில் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய நினைக்கிறதை செய்து முடிக்கக்கூடியவராக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் காணப்பட்டார். இதே சம்பவத்தை லூக்கா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா, யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல விளங்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை ஜனங்கள் காண வேண்டும். இந்த ஒரு நோக்கத்திற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரே ஒழிய அவர்கள் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் அவர் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். காரணம் என்ன? அதிகாரம் உடையவராக, தேவகுமாரனாக, மகிமையின் ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை இங்கே விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த லூக்கா கூட இன்னும் ஒரு சில காரியங்களை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்?
தம்முடைய ஊரிலே இந்த சம்பவம் நடந்ததாக மத்தேயு எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊரிலே. ஆனால் லூக்கா அந்த ஊரை குறித்து என்ன செய்கிறார்? கலிலேயா, யூதேயா, எருசலேம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறதாக நாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு நல்லவராக இருக்கிறார், சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார். அவரிடத்தில் போனால் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை அநேகருக்கு இருந்தபடினாலே அவர்கள் எல்லாரும் சரீர சுகத்திற்காக வந்தார்களே ஒழிய ஆத்ம சுகத்திற்காக வரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்திலே ஆத்ம சுகத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஆனால் வந்த இடத்திலே பலருக்கும் சரீர சுகத்தையும் கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தேவகுமாரனாக இருந்ததினாலே, அப்பேற்பட்ட அந்த வல்லமையின் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாமும் விசுவாசித்து அவரை அப்படி விசுவாசித்து அவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக தொழுது கொண்டு வருகிற நமக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே அந்த வல்லமை தேவனை அநேகருக்கு சொல்லவும், அநேகருக்கு எடுத்து சொல்லவும், அநேகருக்கு அறிவிக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இவர் பாவங்களை மன்னிக்கிற வல்லமையுடைய மனுஷகுமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக மகிமைப்படுவராக. அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசித்து நாம் துதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.